Hello everyone, welcome to our channel Medgen Nursing. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா blood and blood products பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினா fluid and electrolytes பத்தி பார்த்தோம். நீங்க பார்க்காதவங்க அதை போய் first check பண்ணி பாருங்க. ஓகே, ஜிப்மர் அண்ட் நாசர் எக்ஸாம் வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இனிமேல் நான் வந்து டெய்லி கண்டினியூஸாக ரஷ் பண்ணி கண்டென்ட் வீடியோவும் சரி பிஓஏக்யூ சீரீஸும் சரி நான் கண்டினியூஸாக போடலான்னு இருக்கிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ்னா என்னென்னலாம் பார்த்துக்கலாம். பிஆர்பிசி, பிளேட்லெட், டபிள்யூபிசி, எஃப்எஃப்பி, ஹோல் பிளட் அண்ட் க்ரையோ. பிஆர்பிசினா ஒன்லி ஆர்பிசி மட்டும், பேக்டு ரெட் பிளட் செல்ஸ். அண்ட் தென் பிளேட்லெட்னா பிளேட்லெட் மட்டும். டபிள்யூபிசினா ஒயிட் பிளட் செல்ஸ். எஃப்எஃப்பி மீன்ஸ் ஃப்ரோசன் பிளாஸ்மா. தென் வந்துட்டு ஹோல் பிளட் மீன்ஸ் எல்லா கண்டென்ட்டுமே அதில் இருக்கும். தென் க்ரையோ ப்ரெசிபிடேட். தென் வந்துட்டு நமக்கு வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிகோயாகுலண்ட் என்ன, பிளட் ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் காமன் ஆன்டிகோயாகுலண்ட் என்ன அப்படின்னா சிடிபிஏ, சிட்ரேட் பாஸ்பேட் டெஸ்ட்ரோஸ் அடினைன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஆர்பிசி, பேக்டு ரெட் பிளட் செல்ஸ். இதோட யூஸஸ் என்ன அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து எரித்ரோசைட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இதைய. தென் இதோட டிரான்ஸ்ஃபியூஷன் டைம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 to 4 hours அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 250 ml. டோட்டலாக 300 ml இருக்கும். இதில் எப்படின்னா 250 ml நமக்கு வந்துட்டு பேக்டு ரெட் பிளட் செல்ஸும் 50 ml வந்து சிபிடிஏ, அதாவது ஆன்டிகோயாகுலண்ட். டோட்டல் 300 ml. ஓகேங்களா. தென் வந்துட்டு இந்த பிஆர்பிசி கலெக்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 42 days வரைக்கும் நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தென் இதோட ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 2 degree to 6 degree Celsius. தென் வந்துட்டு இப்போ ஒரு யூனிட்டுங்கிறது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ml. பிஆர்பிசியில் ஒரு யூனிட் நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஹெச்பி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 1 gram வந்து ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும். ஹெமட்டோக்ரிட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 3% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எப்போ அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி 6 hours தான் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய பிளட் குரூப், கிராஸ் மேட்ச் இதெல்லாம் பண்ணி வாங்கி டிரான்ஸ்ஃபியூஸும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எப்போ திரும்ப ஹெச்பி லெவல் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆஃப்டர் 6 hours தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த பிஆர்பிசி எவ்வளோ மணி நேரத்தில் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 to 4 hours வந்து நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி முடிச்சிடணும். இப்போ பிளட் பேங்க்ல வந்து வாங்கிட்டு வந்துட்டோம், அது எப்போ வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும், எத்தனை நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணி முடிச்சுக்கணும்னா அதாவது வித்தின் 30 minutesக்குள்ள நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணுமே. அதுக்கு மேலே ஆச்சுன்னா அந்த பிளட்டோட யூஸ் எதுவுமே இல்லை. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேட்லெட் வந்துட்டு யூசஸ் என்ன அப்படின்னா எந்தெந்த பேஷண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா த்ராம்போசைட்டோபீனியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு, இல்லைன்னா பிளேட்லெட் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. இதோட டிரான்ஸ்ஃபியூஷன் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து இம்மிடியேட்டாகவே இதை வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். 15 to 30 minutesக்குள்ளே இது கம்ப்ளீட்டே ஆயிருக்கணும். ஓகேங்களா. தென் வந்துட்டு ஸ்டோரேஜ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 5 days வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். தென் ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளோ இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா 20 degree to 24 degree Celsiusல வந்துட்டு பிளேட்லெட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஆன்டிகோயாகுலண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்டிகோயாகுலண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சோடியம் சிட்ரேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் பிளேட்லெட், இப்போ ஒரு யூனிட் பிளேட்லெட் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வந்து பிளேட்லெட் அவங்களுக்கு வந்து பிளட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 5000 to 10,000 செல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். பிளேட்லெட்டில் நம்ம வந்து 2 டைப்பாக இருக்குது, எஸ்டிபி அண்ட் ஆர்டிபி, சிங்கிள் டோனார் பிளேட்லெட் அண்ட் ரேண்டம் டோனார் பிளேட்லெட். ஓகே, நெக்ஸ்ட் சிங்கிள்னா என்ன, ரேண்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் டோனார் பிளேட்லெட் அப்படின்னா ரேண்டமாக எல்லார்கிட்ட இருந்தும் நிறைய பேர் டொனேட் பண்ணிப்பாங்க, அந்த எல்லா பர்சன்ஸ் கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணுறது வந்து ரேண்டம் டோனார். சிங்கிள் டோனார் பிளேட்லெட் அப்படின்னா ஒரே ஒரு பர்சன் கிட்ட இருந்து தான் பிளட் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பிளேட்லெட் மட்டும் எடுத்து நம்ம இது பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த சிங்கிள் டோனார் பிளேட்லெட் வந்து லுக்கீமியா பேஷண்ட்ஸ்க்கு வந்து த்ராம்போசைட்டோபீனியா வரும்ல, அந்த டைம்ல சிங்கிள் டோனார் பிளேட்லெட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, தென் வந்துட்டு ரேண்டம் டோனார் பிளேட்லெட்டோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 ml.
அதே சிங்கிள் டோனரோட பிளேட்லெட்டோட வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 to 300 ml. ஓகேயா. தென் வந்துட்டு ரேண்டம் டோனர் பிளேட்லெட் வந்து 4லேருந்து 6 கொடுக்கறதும் சிங்கிள் டோனரோடது 1 கொடுக்கறதும் ஈக்குவல். ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் சிங்கிள் டோனர் பிளேட்லெட் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் ஒன் கம்பேர்ட் டு ரேண்டம் டோனர் பிளேட்லெட். ஓகே. இதோட டிரான்ஸ்ஃபியூஷன் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 20 minutes, இதுவும் 15 to 30 minutesக்குள்ள நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். ரேண்டம் டோனர் பிளேட்லெட் வந்து லெஸ் எஃபெக்டிவ் அண்ட் சிங்கிள் டோனர் பிளேட்லெட் வந்துட்டு மோர் எஃபெக்டிவ். தென் ஒரு யூனிட் ரேண்டம் டோனர் பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பிளேட்லெட் நம்மளோட பிளட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 to 10,000 செல்ஸ் வந்து நம்ம பிளட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே ஒரு சிங்கிள் டோனர் பிளேட்லெட் வந்து நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரீசெக் பண்ணி பார்க்கும்போது 40,000லேருந்து 50,000 வரைக்கும் பிளேட்லெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் எஃப்எஃப்பி, ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா. ஓகேங்களா. இதில் வந்து இதோட யூஸ் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இதில் இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட பிளட்டோட வால்யூம் எக்ஸ்பான்ஷன் பண்ணி கொடுக்கணும். மெயினாக வந்து ஷாக்கு இல்லை ஹெமரேஜிக் ஆகிட்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா வந்து கொடுப்போம். எஃப்எஃப்பியில் வந்துட்டு பிளேட்லெட் இல்லை. ஓகேங்களா. தென் வந்துட்டு டிரான்ஸ்ஃபியூஸ் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வித்தின் 30 நம்ம வாங்கிட்டு வந்து வித்தின் 30 செகண்ட்ஸில் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் பிளேட்லெட் மாதிரி 15 to 30 minutesக்குள்ளே நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்துட்டு ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours வந்துட்டு நம்ம வந்து பண்ணதுக்கு அப்புறமா 24 hoursக்குள்ளே வந்து நம்ம அதை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்துட்டு 2 to 6 degree Celsius வந்து இது பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் 2 to 6 degree. ஓகேங்களா. பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா 24 hours ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா அப் டு 1 year தான் வந்து இது வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -30 degree to -22 degree Celsiusல வந்து இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா இது பேர்லேயே இருக்குது ஃப்ரோசன். ஸோ -டிகிரியில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். -30 to -20 degree Celsius. இந்த ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மாவில் வந்துட்டு மோரோவர் எல்லா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸுமே இதில் வந்து இருக்கும். தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் பிளட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசிஸ், டபிள்யூபிசி, பிளேட்லெட் அண்ட் பிளாஸ்மா ப்ரோட்டீன் எல்லாம் இருக்கிறது தான் என்னென்னு சொல்கிறோம் ஹோல் பிளட்னு சொல்கிறோம். இதோட வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 450 ml, அதாவது 400 ml ஹோல் பிளட் இருக்கும், ப்ளஸ் 50 ml வந்து ஆன்டிகோயாகுலன்ட் இருக்கும். ஓகேங்களா. இதோட டிரான்ஸ்ஃபியூஷன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4 hours, நாட் மோர் தென் 4 hours, சேம் லைக் பிஆர்பிசி. ஓகே. இதோட ஸ்டோரேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா 35 days தான். நம்ம பிஆர்பிசியில் என்ன பார்த்தோம் 35 to 42 days பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 35 days வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 6 degree Celsius வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். தென் டபிள்யூபிசி மெயினாக யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்சிஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட், இல்லைனா நியூட்ரோபெனிக் கிளைண்ட்டு எந்த ஆன்டிபயோட்டிக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருப்பாங்கல்ல அந்த கிளைண்ட்டுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், டபிள்யூபிசி வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 8 degree Celsius அப் டு 24 hours வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரையோபிரெசிபிடேஷன். இது எந்தெந்த பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹீமோஃபிலியா ஏ இல்லைனா லோ ஃபைப்ரினோஜன் லெவல் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரையோவில் என்னென்ன கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர் 8, ஃபேக்டர் 13, ஃபைப்ரினோஜன் அண்ட் ஃபைப்ரினெக்டின் இருக்குது. இது வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்பிலேருந்து தான் வந்து என்ன செய்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதோட டிரான்ஸ்ஃபியூஷன் டைமும் பார்த்தீங்க அப்படின்னா 15 to 30 minutesல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணியிருக்கணும். இதோட ஸ்டோரேஜ் டெம்பரேச்சரும் -40 degree Celsius. எஃப் வந்து டைப்பிங் மிஸ்டேக். ஓகே. இதில் வந்துட்டு -40 degree Celsiusலாம் வந்து நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்லைனர்ஸ். ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லாருமே உங்களோட ரன்னிங் நோட்ஸில் எல்லா பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததுமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். ஏன்னா இந்த டாபிக்ஸில் வந்து எல்லாமே நம்பர்ஸாக வரனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். ஸோ நீங்கள் உங்கள் ரன்னிங் நோட்ஸில் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்லைனர் என்ன அப்படின்னா when platelet decrease less than 20,000 cells per mm cube
patient may need emergency transfusion. Platelet level நம்ம பாடியில் வந்துட்டு 20,000 கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எமர்ஜென்சியாக நம்ம வந்து என்ன பண்ணணும், பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷன் கண்டிப்பாக பண்ணணும். தென் வந்துட்டு யூனிவர்சல் டோனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா O நெகட்டிவ், யூனிவர்சல் ரெசிபியன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB பாசிட்டிவ். தென் வந்துட்டு ஆட்டோலோகஸ் அப்படின்னா என்னன்னா ஆட்டோலோகஸ் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னா என்னன்னா கிளைண்ட்டோட ஓன் பிளட்டையே எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கே நம்ம வந்து ஒரு பர்பஸ்க்காக வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறதா என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோலோகஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளட் சால்வேஜ் அப்படின்னா என்னன்னா நம்மளோட பாடி கேவிட்டியிலேருந்து பிளட்டை சக் பண்ணி அதை திரும்ப வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறதா என்னன்னு சொல்கிறோம், பிளட் சால்வேஜ் அப்படின்னு சொல்கிறோம். டெசிக்னேட்டட் டோனர் அப்படின்னா என்னன்னா மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் யாராவது நமக்கு பிளட் கொடுக்குறது, இல்லை தெரியாத யாரோ டொனேட் பண்ண பிளட்டை நமக்கு எடுத்து கொடுக்குறது, இதெல்லாம் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டெசிக்னேட்டட் டோனர் அப்படின்னு சொல்கிறோம். தென் வந்துட்டு டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷனில் 3 இருக்குது, ஹீமோலைட்டிக், ஃபெப்ரைல் அண்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹீமோலைட்டிக் ரியாக்ஷன். ஹீமோலைட்டிக் ரியாக்ஷன் எப்போ வரும் அப்படின்னா நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஸ்டார்ட் பண்ணி 10 to 15 மினிட்ஸில் வந்து என்ன பண்ணிடும் வரக்கூடிய ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹீமோலைட்டிக் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஹீமோலைட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட பேஷண்ட்டோட பாடியில் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆன்டிபாடிஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு புதுசாக நம்ம பாடிக்குள்ள ஏதோ ஒரு செல் வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக போய் அந்த செல்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரக்ட் பண்ணி விட்டுரும். நம்ம இதில் ஸ்லாங்கில் சொல்லணும்னா அதுக்கு எதுதான் சண்டை போட்டு அந்த செல் எல்லாம் என்ன பண்ணிடும், அழிச்சிரும். புதுசாக நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணக்கூடிய அந்த செல்ஸ் என்ன பண்ணிடும், அழிச்சிரும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப பேஷண்ட்டை வந்து க்ளோஸாக வந்து நம்ம என்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். இது இல்லைன்னா நம்ம மானிட்டர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் வந்து கொண்டு வரும். ஓகே, தென் வந்துட்டு ஃபெப்ரைல் ரியாக்ஷன். ஃபெப்ரைல் ரியாக்ஷன் எப்போ வரும்னா ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 30 மினிட்ஸில் வந்துட்டு வரும். தென் அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து எப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலேருந்து முடிகிறதுக்குள்ளே எப்போ வேணால் அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து வரலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு, பேஷண்ட்டுக்கு ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா நம்ம வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணணும். நம்மளோட செகண்ட் ப்ரியாரிட்டி தான் என்னதுன்னா டாக்டர்ஸை கூப்பிடுறது. ஓகேங்களா, செகண்ட் ப்ரியாரிட்டி இஸ் கால்ட் தி ஃபிசிஷியன். தென் மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸில் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு 10 யூனிட்ஸ் பிளட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்கிறோம், மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்கிறோம். இல்லை அப்படின்னா 5 யூனிட்ஸ் வித்தின் 4 ஹவர்ஸில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்கிறோம். தென் வந்துட்டு மோஸ்ட் காமன் ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் வந்துட்டு ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபியூஷன் கிடையாது, ஆஃப்டர் மேசிவ் டிரான்ஸ்ஃபியூஷன். ஓகேங்களா, ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் அக்கர் ஆஃப்டர் மேசிவ் டிரான்ஸ்ஃபியூஷன். அது என்ன அப்படின்னா மெட்டபாலிக் அல்கலோசிஸ். ஏன் மெட்டபாலிக் அல்கலோசிஸ் வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு பிளட்டோட பேக்கெட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், கொயாகுலண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். கொயாகுலண்ட்ல என்ன இருக்குது அப்படின்னா சிட்ரேட் இருக்குது. சிட்ரேட் இன்டாக்சிகேஷன் ஆகி நம்ம பாடியில் வந்து சிட்ரேட் வந்து என்னவா மாறும், பைகார்பாக மாறும், பைகார்ப் அல்கலை. ஸோ அல்கலை வந்து அதிகமானுச்சுன்னா அல்கலோசிஸ். ஸோ மெட்டபாலிக் அல்கலோசிஸ் வந்து வரும். ஆஃப்டர் மேசிவ் டிரான்ஸ்மிஷன் என்ன ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, மெட்டபாலிக் அல்கலோசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஹைப்போகால்சிமியா. பிகாஸ் சிட்ரேட் இருக்கு, சிட்ரேட் என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியமோட சேர்ந்து பைண்ட் ஆகி யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆயிரும். ஸோ நம்ம பாடியில் கால்சியமோட லெவல் கம்மியாயிரும். ஸோ எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் என்ன மோஸ்ட் காமனாக வரும் அப்படின்னு கேட்டால் ஹைப்போகால்சிமியா. ஓகே, வாஷ்டு ஆர்பிசி. வாஷ்டு ஆர்பிசி அப்படின்னா என்னன்னா பேஷண்ட் எந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப சிவியர் டிரான்ஸ்ஃபியூஷன் அலர்ஜி இருக்குது அப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வாஷ்டு ஆர்பிசியை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து என்ன இருக்கும்னா பாருங்க, வாஷ்டு ஆர்பிசி இன் திஸ் மோஸ்ட் ஆஃப் தி பிளாஸ்மா பிளேட்லெட் WBC வேர் வாஷ்ட் அண்ட் ரிப்ளேஸ்டு வித் சலைன். மோஸ்ட் ஆஃப் தி அதாவது பிளாஸ்மா பிளேட்லெட் ஆர்பிசி எல்லாம் WBC எல்லாமே போயிடும். அதை வாஷ் பண்ணிட்டு வெறும் ஆர்பிசி மட்டும் வச்சு அதில் சலைன் பிளாஸ்மாவோட குவான்டிட்டி பிளேட்லெட்டோட குவான்டிட்டி WBCயோட குவான்டிட்டியை எதால் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சலைனால் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப டைல்யூட்டட் ஃபார்மில் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வாஷ்டு ஆர்பிசின்னு சொல்கிறோம். இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா சிவியர் டிரான்ஸ்ஃபியூஷன் ரியாக்ஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து இந்த வாஷ்டு ஆர்பிசி வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, தென் வந்துட்டு டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு நம்ம எத்தனை காஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா 16 காஜ் to 18 காஜ் கேனில் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன ப்ரிகாஷன் யூஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ப்ரிகாஷன் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே,
நம்ம வந்துட்டு இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ இதில் ட்ராப்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 15 ட்ராப்ஸ் பெர் மினிட்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அதுக்கு பார்க்கணும் ரியாக்ஷன் ஏதாவது ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னென்னு பண்ணணும் 25 to 30 ட்ராப்ஸ் பெர் மினிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அட் த பிகினிங் ஆஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் 15 drops per minute வந்து administer 15 drops per minute. If no reaction, then increase to 25 to 30 drops per minute. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு எம்சிக்யூ வீடியோஸ் போடுவோம். கண்டினியூஸாக ஆல்டர்னேட்டிவாக ஒரு கண்டென்ட் வீடியோ ஒரு எம்சிக்யூ வீடியோ அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இந்த இதில் இன்னும் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், இல்லை நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் நாங்கள் வீடியோ வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் வந்து போடுறோம். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.